அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது என்னன்றத வீடியோல முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். இயக்குனர் பாக்யராஜ், சீமான் மற்றும் ஒரு சில இயக்குனர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் நிகழ்ச்சியில் தற்போது கலந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது இன்னும் 2 நாட்களில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்ச்சியில் யாருமே எதிர்பாராத பல அரசியல் நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, நடிகர்களும் இயக்குனர்களும் இந்த அளவுக்கு சீமானுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலாக தான் இருக்கு. ஏன்னா இயக்குனர் பாக்யராஜ் மட்டும் இல்லாமல் இதில் கலந்துட்டு இருந்த நிறைய புது இயக்குனர்கள் மற்றும் பழைய இயக்குனர்கள் இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு தவறான ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் அது சினிமா துறையை பெரிதளவில் பாதிச்சுட்டு இருக்கு அப்படின்ற யாருக்குமே தெரியாத ரகசிய நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா பகிர்ந்துருக்காங்க. ஏன்னா திமுகவுடைய ஆட்சி வந்த பிறகு சினிமா துறையில் எந்த அளவுக்கு அவங்களுடைய ஆளுமை காட்டுறாங்க அப்படின்னும் எந்த அளவுக்கு அராஜகம் பண்றாங்க அப்படின்றதையும் மறைமுகமாக நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டி பேசியிருக்காங்க. இது குறித்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி, நடிகர் விஷால் இது போன்ற நபர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம ஒரு படம் நடிச்சு அது வெளியாகிறதுக்குள்ள போதும் ஆயிடுது அப்படின்னும் அந்த அளவுக்கு ரெட் ஜெயின் நிறுவனம் தன்னுடைய ஆளுமையை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அந்த ஒரு தருணத்தில் ஒரு முழு விவரம் தெரியாத போது இயக்குனர் பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா திமுக கட்சியால் தான் நடக்குது அப்படின்றத ரொம்பவே வெளிப்படையாகவும் சொல்லியிருக்காரு. இது அவருடைய சினிமா வாழ்க்கையை பாதிச்சாலும் இனி வரக்கூடிய புதுமுகனுக்கு நல்ல விஷயமாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால தான் நான் வெளிப்படையாக சொல்றேன் அப்படின்றதே பகிர்ந்திருந்தாரு. இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்காம இருக்கணும் அப்படின்னா நம்மள இருந்து ஒருத்தர் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களை தன்னுடைய சொந்த உறவுகளாக நினைக்கணும் அப்படின்னும், அதுக்கு ஒரு சரியான ஆள் அப்படின்னா நம்மளுடைய மேடையிலே இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அனைத்து நபர்களுமே கத்தி ஆரவாரம் செலுத்தியிருந்தாங்க. சீமான் அவர்கள் இயக்குனராக இருந்த காலகட்டத்திலேயே அவருடைய ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்ப துடிப்பாக இருக்கும் அப்படின்னும், அவர் ஒரு கதை சொல்ற விதமாகட்டும், அதற்கு பிறகு நடிச்சு காட்டுற விதமாகட்டும் எல்லாமே ரொம்ப புரட்சிகரமாக இருக்கும், பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அப்படின்னு பாக்யராஜ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள நடந்த நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை சொல்லி அந்த இடத்துல இருந்த நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரியாத பல விஷயங்களை சொல்லியிருந்தாரு பாக்யராஜ். இந்த ஒரு வீடியோ வெளியான பிறகு நீங்க அனைவருமே இதை பார்க்கலாம். இதுல பாக்யராஜ் சொல்லிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மள இருந்து வந்த ஒருத்தர் தான் விஜயகாந்த், அவரை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னும் அந்த ஒரு தருணத்துல அவரை ரொம்பவே கலாய்க்கக்கூடிய கதாபாத்திரமாக இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் மாத்திட்டாங்க. இதே தான் சீமானுக்கும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை நம்ம கண்டுக்காம சீமான் அவர்களை நம்ம விட்டுறவே கூடாது அப்படின்னும், ஏன்னா சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆளுமைக்கு முதலமைச்சராக ஆனாரு அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்றதா பாக்யராஜ் சொல்லியிருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. தமிழ்நாட்டு மக்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நினைச்சுதான் தற்போது நாம் தமிழ் கட்சிக்கு அதிக அளவில் ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா விஜயகாந்த் இழந்த மாதிரி சீமானை இழந்துடவே கூடாது அப்படின்னு ஒவ்வொரு மக்களுக்குமே தோண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதனுடைய விளைவு 26 தேர்தலில் எந்த அளவுக்கு தெரிய போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.